எல்லாருக்கும் வணக்கம். நான் நச்சினார்கி நேரனோட அப்பா பேசுகிறேன், கார்த்திகேயன். என்னோடய பையன் எல்கேஜிலேருந்து இந்த ஸ்கூலில் தான் படிச்சிட்ருக்கான். ஸ்கூல் பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸ், ப்ராப்பரான கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் ப்ளே கிரவுண்ட் ஏரியா, ஒரு ஆடிட்டோரியம், இன்டோர் ஆடிட்டோரியம், அவுடோர் ப்ளே கிரவுண்ட் எல்லாமே ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸோட, ப்ராப்பர் செட்டப்போட, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், சேஃப்டி எல்லா வகையிலையும் நல்லா இருக்குது. அது மாதிரி பையனுக்கு பார்த்திங்கன்னா அவனுடைய ஸ்டாஃப் மிஸ் எல்லாமே ரொம்ப கேரிங்காக, நாலேஜபிளாக, ஒரு அவனுடைய கிளாஸ் மிஸ்ஸில் எல்லா சப்போர்ட்டிங் ஸ்டாஃபில் இருந்து ஸ்கூலில் வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ஒரு ரொம்ப கேரிங்காக எடுத்து ஸ்டூடெண்ட்டை பார்த்துக்கலேருந்து, ஒரு சேஃப்டியாக பார்த்துக்கலேருந்து எல்லாமே ரொம்ப எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க. பையனுக்கோட சேஃப்டியும் சரி, அவனோட நாலேஜோட டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அவனோட இப்போ எக்ஸாம் வருது, ஒரு லீவ் வருது அப்படின்னா கூட அந்த டைமில் கூட யூஸ்ஃபுல்லான பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் கொடுக்கறது, ஸ்கூலில் சயின்ஸ் எக்ஸிபிஷன், எல்கேஜி பையன் அவனுக்கு என்ன ஒரு எக்ஸிபிஷனில் பண்ண முடியும் இல்லாமல் ஒரு யூகேஜி பையனுக்கு அவனால் என்ன பண்ண முடியுமோ அதுக்கான இது அவன் இப்போ 2 வருஷமாகவே அவனுக்கு கரெக்டாக சயின்ஸ் எக்ஸிபிஷனில் அவனால் சின்ன சின்ன என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் அவன் பண்ணிகிட்டு இருக்கான். அது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு கூட எப்படி டெவலப் பண்ணலான்றதை எல்லா ஸ்டாஃப்ஸும் ரொம்ப கேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி என்னுடைய பையன் ஆர்டிஏ அட்மிஷனில் செலக்ட் பண்ண பையன். ஒரு ரூரல் பேக்ரவுண்டில், நாங்களாம் ரொம்ப வில்லேஜ் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க. ஒரு ரூரல் பேக்ரவுண்டில் ஒரு எக்கனாமிக்கலாக வீக்கராக இருக்கிற பையனுக்கு இந்த மாதிரி ஆர்டிஏ மூலயமா எங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக என்னோடய பையன் நான் பாதியில் அழைச்சிட்டு போகிற மாதிரிலாம் இல்லை, டில் 12th வரைக்கும் இது எங்களோட ஒரு ஃபேமிலி மாதிரி தான். ஞானகுரு வித்யாலயன்றது எங்களோட ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக அவன் 12th வரைக்கும் இங்கே தான் இருப்பான்.